அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கடன் பிரச்சனை. ஸோ இந்த கடன் பிரச்சனைக்கான கிரக சேர்க்கைகளும் அதற்கான தீர்வுகளும். ஸோ கடன் அப்படின்னாவே ஜாதகத்தில் 6ஆம் பாவகம் தான் கடன். அது எந்த கடனாக இருந்தாலும் சரி. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பணக்கடனை மட்டும் பார்க்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட கடன்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் கடன் ஏற்படும்? கடன் நிறைய வகையில் நம்ம வாங்கலாம். தேவையான கடன் அப்படின்னா ஒரு படிப்புக்காக, தொழிலுக்காக அல்லது மருத்துவ செலவுக்காக, இதெல்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இதை தவிர்க்க முடியாது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஸோ இப்போ கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணி நிறைய நஷ்டமாக அடைகிறாங்க அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னா, எவர் ஒருவருக்கு 6ஆம் அதிபதியினுடைய திசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவர் ஒருவருக்கு 6ஆம் இடத்தினுடைய திசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கோ அவர்கள் தான் இந்த கடன் வாங்கக்கூடிய எண்ணம் முதல்ல வரும். கடன் வாங்கக்கூடிய எண்ணம் முதல்ல வரும். இப்போ கடன் ஏற்படுறதுக்கு 2 விஷயம். ஒன்று, 6ஆம் பாவகம் தான் உழைப்புக்கு. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலன்னா கடன் வாங்கணும். அதற்கு அடுத்தது நோய் 6ஆம் பாவகம் தான். நோய் ஏற்பட்டுச்சுனாலும் அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாமே 6ஆம் பாவகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக நம்ம பார்க்கக்கூடியது வழிபாட்டு முறைகளை தான் நம்ம தொடர்ந்து பரிகாரமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ருண விமோச்சனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிவாலயங்கள்லையுமே இருக்கும். ருண விமோச்சனர். ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம். விமோச்சனம் அப்படின்னா அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடியவர் அல்லது விடுபடுத்தக்கூடியவர் அப்படின்னு பொருள் இருக்குது. ஸோ இந்த ருண விமோச்சனரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு கடன் தொந்தரவு தீரும். அதற்கு அடுத்தபடியாக திருச்சேரையில் அமைந்திருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் அப்படின்ற அந்த திருத்தலத்திற்கு சென்று, இங்கே எப்போ போகணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போகிறது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சார பரமேஸ்வரரை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கே போய் வில்வம் சாற்றி பாருங்கள், பூவெல்லாம் கிடையாது, வில்வம் சாற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா அந்த கடன்லேருந்து மிக எளிதில் நீங்கள் விடுபடலாம். அப்படின்னா கடன் பணம் எனக்கு கொட்டிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த வழிபாட்டு முறைகள். ஸோ அதற்கான ஒரு வழி ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது.